அனைவருக்கும் வணக்கம். பிஎன்பி டாலரும், யுஎஸ்டிடி பெப்20யும் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்குவோம். யாருக்கு டாலர் தேவையோ அவங்க நம்ம அக்கௌண்ட்ல பணம் போட்டுருவாங்க. டாலர் வாங்கிட்டு அவங்களுடைய ரெஃபரல் வேலட்டோடைய அட்ரஸை நம்ம வாங்கணும். வேலட்டோடைய அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலட்டோடைய அட்ரஸ். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா C1C, ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கணும். இங்கே காப்பி பண்ணுற பட்டன் வந்து கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிட்டு மேலே 3 புள்ளி இருக்கு பாருங்க கார்னரில். மேலே பாருங்க கார்னரில் 3 புள்ளி இருக்கு இல்லைங்களா? அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா காப்பின்னு கேட்கும், காப்பி கொடுங்க. இப்போ இந்த அட்ரஸ் வந்து காப்பி ஆயிடுச்சு, ஓகேங்களா? இந்த வேலட்டோடைய அட்ரஸ் காப்பி ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்டெப்பு பேக்கில் போயிட்டு சேஃப் ஆல்குள்ளே போகிறோம். சேஃப் ஆல்குள்ளே போயிட்டு டாலர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அனுப்பணும்னா பிஎன்பியில் $1, யூஎஸ்டிடி பெப்20ல $30.6 அனுப்பணும். இப்போ நான் பிஎன்பியை டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? 3 ஆப்ஷன் இருக்கு. ஸ்வாப்பு, ரிசீவ், சென்ட். சென்டரா பாருங்க. இந்த சென்ட்ன்ற ஆப்ஷனை டச் பண்றேன். டச் பண்ணிட்டு இங்க பேஸ்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை டச் பண்றேன். இப்போ C1C வந்துடுச்சுங்களா? அங்க பார்த்தது கரெக்டான அட்ரஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணாம பண்ணோம்னா வேற ஒரு அட்ரஸ் வந்துச்சுன்னா அதுக்கு போயிடும், நம்ம ரிட்டர்ன் வாங்க முடியாது. போட்டாச்சு. இப்போ பிஎன்பி வந்து $1 அனுப்பணும். இப்போ $1 அனுப்பணும் நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும்னா $1 உண்டானதை மென்ஷன் பண்ணணும். இப்போ 0.001 அப்படின்னு போட்டா $0.85 காட்டுது. அப்போ திரும்பவும் நான் 1 போடுறேன், 94 காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 போடுறேன். அது அது வந்து எவ்வளோ காட்டுதுன்னா 0.98 தான் காட்டுது. இங்கே பாருங்க, இங்கே தான் நம்ம பார்க்கணும். இங்கே எவ்வளோ போட்டாலும் சரி, இங்கே தான் நமக்கு கணக்கு, ஓகேங்களா? அப்போ 98 காட்டுது. அந்த 5 அழிச்சிட்டு 6 போடுறேன். அதுவும் 99 தான் காட்டுது. 6 அழிச்சிட்டு 7 போடுறேன். இப்போ $1 காட்டுதுங்களா இந்த இடத்துல? இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்ன ஆகுனா நம்மளுடைய டாலர் வந்து அங்கே போகிறதுக்கு உண்டான சென்ட் கேட்குது. கீழே பாருங்க, சென்ட்ன்றதை டச் பண்ணுறேன். இப்போ கைரேகை கேட்குது, கைரேகை வைக்கிறேன். கைரேகை வச்ச உடனே சென்ட் ஆயிடுச்சு. இங்கே வருங்க பெண்டிங் தான், இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ $1 வந்து அங்கே வந்து சென்ட் ஆகி போச்சு, ஓகேங்களா? திரும்ப பேக்கில் வரேன். பேக்கில் வந்துட்டு இப்போ பிஎன்பி $1 அனுப்பியாச்சு. இப்போ யூஎஸ்டி பெப்20 வந்து $30.5 அனுப்பணும். இங்கே $127 இருக்கு. இப்போ யூஎஸ்டி பெப்20 டச் பண்ணுறேன். அதேமாரி வந்தீங்கன்னா ஸ்வாப்பு, ரிசீவ், சென்ட் இருக்கு இல்லையா? சென்ட்ன்றதை கொடுக்குறேன். இதில் வந்து பேஸ்ட் இருக்கு பாருங்க, 2ல இந்த பேஸ்ட் இல்லையா? பேஸ்ட்டை டச் பண்ணுறேன். அட்ரஸ் பாருங்க, C1C கரெக்டாக இருக்குங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணோம். எவ்வளோ மென்ஷன் பண்ணோம்? 30.5. இது டாலர் இல்லையா? இப்போ இங்கே என்ன போடுறோமோ அதே தான் கீழேயும் வரும், ஓகேங்களா? நம்ம இங்கே எவ்வளோ போட்டாலும் இங்கே வந்து கரெக்டாக கணக்கு வரணும். இங்கே கணக்கு மாறக்கூடாது. இங்கே வந்து 30.5 போடுறேன், இங்கே 30.4 தான் வருதுன்னா இங்கே 30.6 போடணும், ஓகேங்களா? 30.5 வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்ன கேட்கும்? கன்ஃபார்ம் கேட்கும் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ன்றதுக்கு கேட்குது பாருங்க, அதாவது அவங்களுக்கு அனுப்ப போகிறோம். சென்ட்ன்றதை டச் பண்ணிட்டேன். கைரேகை கேட்குது, கைரேகை வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு இருக்கு. இந்த இடத்துல சக்ஸஸ் ஆயிடுச்சு. $30 போயிடுச்சு. இப்போ பேக்கில் வந்துருவோம். மேல் பட்டனை டச் பண்ண பேக்கில் வரும். பேக்கில் வந்து பார்த்தா இங்கே வந்து 126 25 என்னவோ இருந்துச்சு இல்லையா? இப்போ பாருங்க 96.5 தான் இருக்கு, ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு அனுப்பியாச்சு. அவங்களுக்கு போயிடுச்சான்றதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ அவங்களுடைய மொபைலில் அவங்களுடைய சேஃபால ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே வந்திருக்கு பாருங்க, $30 வந்துச்சுன்னா 30.5. அடுத்து பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா 0.00117 போட்டோம் இல்லைங்களா? இங்கே $1 காட்டுது பாருங்க. இப்போ இவங்க வந்து ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அட்ரஸை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்போனா தான் நம்ம கொடுக்குற டாலர் வந்து அந்த பார்ட்டிக்கு போகும். இல்லைனா வேற ஒரு பார்ட்டிக்கு போச்சுன்னா ரிட்டர்ன் வாங்க முடியாது. இந்த டாலர் அனுப்புறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எந்த நபருக்கு நீங்க அனுப்புறியோ அந்த நபர்கிட்ட இருந்து முதல்ல அமௌண்ட் வாங்கிடுங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் டாலர் அனுப்புங்க. அதுதான் கரெக்டா இருக்கும், ஓகேங்களா?